ஒரு 4 இயர்ஸா தெரியும். ஒரு பெரிய அமௌண்ட் நாங்க பண்ணோம். ஒரு 3 இயர்ஸா பண்ணிட்டு இருக்காரு. 4th இயர் அப்போ ஒரு ஃபாரின்ல ஒரு இடத்துல எங்களுக்கு தெரியும். அது இதாயிடுது. அதுக்கப்புறம் நாங்களும் பொறுமையா எல்லாம் வாங்கினோம். திருப்பியும் கூப்பிட்டாரு சார் என்ன. நாங்க எந்த பிசினஸும் பண்ணாம தான் இருந்தோம். கூப்பிட்டாரு. நம்பிக்கை தான் நான் வாழ்ந்தேன். வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம குழந்தைய நம்ம வந்து நம்ம வீட்டுல என்ன அப்பா மாமா அண்ணன் சொல்றோம். அதுவே நம்பிக்கை. வாழ்க்கையும் நம்பிக்கை தான் ஓடுது. நம்ம சொன்னாலும் நம்ம பெத்த குழந்தைக்கு நம்ம தான். அதனால நம்பிக்கை இருக்குது. திரும்பி சாரி கூப்பிட்டாரு. இந்த மாதிரி ஒரு குழுக்க ஸ்கீம் பண்ண மேடம் ஒரு அட்டம். ஏன்னா இப்ப இருக்க சூழ்நிலை இழந்து போயிருக்கும் இல்லையா? ஒரு பெரிய டீம் நம்மளை நம்பி வராங்க. அவங்களும் நம்ம எல்லாம் இழந்து போயிருக்கோம். அதெல்லாம் உயிரே வாழ உயிரோடு இருக்கணும். திருப்பி சாப்பிட்டாரு. ஏன்னா இவ்வளவு கஷ்டம் வாழ்க்கையே போகணும். வாழ்ந்தான் பார்க்கணும். அதுக்கு ஒரு உதாரணமா இருந்தாரு. எங்கே போகாம அவர் மீண்டும் வந்து இருந்தாரு. அதனால ஒரு உதவி செய்யணும் ஒரு எண்ணம் தோணுச்சு. மீண்டும் குடுப்பான நம்பிக்கை. அதனால ஒரே நான் மட்டுமே எப்படின்னா 9 பேர் நாங்கள் ஜாயின் பண்ணி குழுக்கள் ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் குழுக்கள் நாங்கள் தான் ஆரம்பிச்சோம். ரியலி வந்து சர்வீஸ் கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால தான் அதாவது என்ன சொல்றது, தோல்விகளை சந்திக்காத எந்த ஒரு மனிதன் சாதனை பண்ணுறதுக்காக சரித்திரமே இல்லைன்னு அதுக்குதான் விதிவிலக்கா சார் விளைவிக்காரு. நல்லா பண்ணுவாரு. சார் வந்து முடிவே சார் எல்லாரும் வந்து நான் வெரி ஹாப்பி. என்னுடைய மட்டுமே நான் திரும்ப மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் 50 பேரை சேர்த்து நாம பண்ணனா மை விஷ். ஸோ உங்களை யாரும் நம்ம பண்ணு நான் கம்பல் பண்ணல. விருப்பம் பண்ணலாம். நம்பிக்கையான வாழ்க்கையை சொல்லி கூட பொங்கல் உண்டு. முடியும் என்ற சொல்லினால் வாழ்க்கை சொல்லி